அனைவருக்கும் வணக்கம். ஸ்மிருதி அகாடமியிலேருந்து உங்கள் தம்பையா பேசுகிறேன். இந்த சேனலோட மிக முக்கிய நோக்கமே உலகத்தில் உள்ள கடைக்கோடி தமிழன் வரலும் ஆங்கில பயிற்சி அப்படிங்கிற இந்த அரிதான ஒரு திறமையை கொண்டு போய் சேர்க்கறது தான், முழுமையாக கொண்டு போய் சேர்க்கறது தான். இந்த வீடியோவில் இந்த காணொலியில் மிக முக்கியமாக ரொம்ப 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 முக்கியமாக ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். ஆங்கிலத்தோட மந்திர சொல்லே இதுதான். இது என்ன அப்படின்னா 4 எழுத்து உள்ள ஒரு வார்த்தை verb, VERB, verb அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற verb வந்து walk, WALK. இதில் வந்து எல் வந்து சைலண்ட், walk, WALK. வாக்னா நடக்கிறது. walk daily to take care of your health. walk daily to take care of your health. நீங்கள் உங்கள் உடல்நலத்தை பேணணும்னா டெய்லி நீங்கள் நடக்கணும். தினமும் நீங்கள் நடைப்பயிற்சி செய்ய வேண்டும். உங்களுடைய உடல் நலத்தை நீங்கள் காக்க வேண்டும் என்றால் வாக், நடக்கிறது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வேர்பு வந்து வின், WIN. வின்னுன்னா வெற்றி பெறுதல். இஃப் யூ ஒர்க் ஹார்ட் யூ வில் வின். நீங்கள் கடினமாக உழைத்தீர்கள் என்றால் வெற்றி பெறுவீர்கள். இஃப் யூ ஒர்க் ஹார்ட் யூ வில் வின். ஸோ வின்னுன்னா வெற்றி பெறுதல். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வேர்பு வந்து ஆஃபர், OFFER. ஆஃபர்னா வழங்குறது, கொடுக்கிறது. தே ஹாவ் டிசைடட் டு ஆஃபர் மீ த ஜாப். அந்த வேலையை எனக்கு கொடுக்கறதுக்கு அவங்க தீர்மானித்தாங்க. தே ஹாவ் டிசைடட் டு ஆஃபர் மீ த ஜாப். ஆஃபர் அப்படிங்கிறது கொடுக்கிறது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வேர்பு வந்து ரிமெம்பர், REMEMBER. ரிமெம்பர்னா ஞாபகம் வச்சுக்கிறது. ஐ ஆல்வேஸ் ரிமெம்பர் மை ஹாலிடேஸ். என்னுடைய விடுமுறையை நான் என்றைக்குமே மறக்கிறதில்ல, எப்பயுமே ஞாபகம் வச்சுருக்கேன். ஏன்னா அது இனிமையானது. ஐ ஆல்வேஸ் ரிமெம்பர் மை ஹாலிடேஸ். ரிமெம்பர் ஞாபகம் வச்சுக்கிறது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வேர்பு வந்து லவ், LOVE. லவ் அப்படின்னா நேசிக்கிறது. ஐ லவ் மை கண்ட்ரி, ஐ லவ் மை ஃபேமிலி, I love my brothers and sisters, I love my teachers, I love my friends. லவ்னா நேசிக்கிறது. அடுத்து நம்ம பார்க்க போகிற வேர்ப் வந்து கன்சிடர், CONSIDER. கன்சிடர்னா மனசில் வச்சுக்கிறது, கருத்தில் கொள்ளுதல். ஃபார் எக்ஸாம்பிள், we should consider everyone before making a big decision. லைஃப்பில் நம்ம ஒரு முக்கியமான டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி, முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி சம்மந்தப்பட்ட எல்லாரையும் கருத்தில் கொள்ள வேண்டும். அவங்கள மனசில் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி முடிவு எடுக்கணும். we should consider everyone before making a big decision in life. அடுத்து நம்ம பார்க்க போகிற வேர்ப் வந்து appear, APPEAR. appearனா தோன்றுதல், அட்டன் பண்ணுறது, போகிறதுன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், he has to appear for the interview before getting the job. அவர் வந்து வேலை அவர் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நேர்முக தேர்வுக்கு அவர் தோன்றணும், அப்பியர் ஆகணும், அட்டன் பண்ணணும். அதுதான் he has to appear for the interview before getting the job. அடுத்து நம்ம பார்க்க போகிற வேர்ப் வந்து buy, BUY, buy. தினமும் நம்ம பயன்படுத்த போகிற வேர்ப் இது. buy அப்படின்னா வாங்குறது. ஐ வாண்ட் டு பை ஃபியூ ஐட்டம்ஸ் இன் த ஷாப். பக்கத்தில் உள்ள கடையில் நான் சில சாமான்கள் வாங்கணும். ஐ வாண்ட் டு பை ஃபியூ ஐட்டம்ஸ் இன் த ஷாப். பைனா வாங்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிற வேர்ப் வந்து வெயிட், WAIT. வெயிட்னா காத்திருக்கிறது. ஐ வில் வெயிட் ஃபார் யூ டில் யூ கம். நீ வர்ற வரையிலும் நான் காத்திருப்பேன். வெயிட்னா காத்திருத்தல். ஐ வில் வெயிட் ஃபார் யூ டில் யூ கம். நீ வரும் வரையில் நான் காத்திருப்பேன். அடுத்து நம்ம பார்க்க போகிற வேர்ப் வந்து சர்வ், SERVE. சர்வ்னா சேவை செய்கிறது. we have to serve the poor. ஸோ ஏழ்மையான மக்களுக்கு நம்ம சேவை செய்யணும். we have to serve the poor. இந்த வினைச்சொல் சம்மந்தமாக என்ன மாதிரி உங்களுக்கு கேள்வி இருந்தாலும் அந்த கேள்விகளை நீங்கள் காமெண்ட் செக்ஷனில் என்ட்ரு பண்ணுங்கள். நான் கட்டாயமாக அதுக்கு பதில் கொடுக்குறேன். முடிவில் மறந்துடாமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு. அதே சமயத்தில் கட்டாயமாக பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அதை ப்ரெஸ் பண்ணால் தான் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும்.